ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.19 லாஸ்ட் சம் 13th சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏங்கிற அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அந்த ஏவை 5ஓட பெருக்கணும், அதுலேருந்து கழிக்கணும், ப்ளஸ் ஐ மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஐ அணி, அதை 7ஓட பெருக்கி இதோட கூட்டுனா நமக்கு 0 வருதுன்னு சொல்லி நிரூபிக்கணும். பார்க்கலாங்களா? இப்போது ஏ ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், ஏவை 2 முறை பெருக்கணுங்களா, 3 1 -1 2ங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் ஏ போடணுங்களா, 3 1 -1 2. இது 2 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கணும். 3 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1ங்களா. அடுத்தது ஃபஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலத்தை பெருக்கணும். 3 1 3 ப்ளஸ் 2 2ங்களா. அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கணும். -1 × 3 -3. இங்கே ப்ளஸ் மைனஸ், அப்போ -2ங்களா. நெக்ஸ்ட்டு -1யும் 1யும் பெருக்கணுமா, -1 2 × 2 ப்ளஸ் 4ன்னு வருங்களா. இப்போது நமக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும், 9லேருந்து 1 கழிச்சோமா 8ங்களா. 3 2 கூட்டினா 5, -3 -2 -5. அடுத்தது ப்ளஸ் 4 -1 என்ன வரும், +3ன்னு வருங்களா. இது ஏ ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏங்கிற அணியோட 5 பெருக்கணும். சரிங்களா, -5 பெருக்கலாம். இப்போது -5 ஏ கூட நம்ம பெருக்கணும். ஏ டேர்ம் என்ன, 3 1 -1 2ங்களா. இப்போது -5 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், -15ன்னு வருங்களா. +1 -5 -5. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5ன்னு வந்துருங்களா. அடுத்தது -5 × 2 என்ன வரும், -10. நெக்ஸ்ட்டு 7 I2ங்களா. ஐ மேட்ரிக்ஸோட 7 நம்ம பெருக்கணும். I2னா என்னது, 2 × 2 மேட்ரிக்ஸ், அதாவது 1 0 0 1, அதாவது ரோவும் 2 காலமும் 2 இருக்கணும். அதுதான் I2னா நமக்கு எப்படி இருக்கணும்னா, ரோ 1 காலமும், அதாவது ரோ 2 காலமும் 2 இருக்கணும். அதாவது 2 × 2 மேட்ரிக்ஸ் தான் I2. அதை I2ஓட 7 பெருக்கணுங்களா. அப்போ பெருக்கினா என்ன வரும், 7 7 0 0 7 7ங்களா. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் -5a + 7I2ங்களா. இதெல்லாம் கூட்டினா நமக்கு 0 வரணும். இப்போது இதெல்லாம் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 8 5 -5 3ங்களா. நெக்ஸ்ட்டு -5aவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -5aவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இங்கே என்ன பண்ணணும், கூட்டல் தான் வரணும். ஏன்னா நம்ம -5 பெருக்கி ஏவோட பெருக்கி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ என்ன வரும், அதுக்கு -15 -5 5 -10ங்களா. இப்போது -15 -5 5 -10. நெக்ஸ்ட்டு இது என்னது, 7 I2ங்களா. 7 I2வை கூட்டணுங்களா. 7 I2ஓட வேல்யூ என்ன, 7 0 0 7ங்களா. இப்போது 2 2 அணிகளாக கூட்டலாங்களா. நம்ம இது 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், இப்போது இதுவும் 2 ரோ 2 காலங்களா. அப்போ 2 × 2. இந்த மேட்ரிக்ஸும் 2 ரோ 2 காலம். இதுவும் 2 × 2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2 ரோ 2 காலம் 2 × 2 மேட்ரிக்ஸுங்களா. இப்போ மூணுமே 2 × 2 இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாங்களா. இங்கே A11 இங்கே A11 இங்கே A11. உறுப்பு என்னது, 8. இங்கே என்ன இருக்குது, -15ங்களா, -15. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, +7ங்களா. அடுத்தது இங்கே ரெண்டாவது உறுப்பு A12 உறுப்பு என்ன இருக்குது, 5. இங்கே A12 -5, இங்கே 0ங்களா. இப்போது A21 இங்கே A21 இங்கே A21 கூட்டிக்கலாங்களா. -5 +5 +0ங்களா. இது 3 -10 7, 3 -10 +7. இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்,
8 7 15ங்களா, 15 மைனஸ் 15 0. இங்கே 5 மைனஸ் 5 ஜீரோங்களா, இங்கே -5 + 5 0. இங்கே 7 3 10 +10 -10 0 வந்துடும். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? a². இது வந்து என்னது? 0 மேட்ரிக்ஸுங்களா. இப்போது ஈக்குவல் டு 0. இப்போ என்ன? a² - 5a + 7i2 ஈக்குவல் டு 0ங்களா. இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 0 வந்துருச்சு. அப்போது therefore சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.